அடுத்ததாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்? ஒரு காலத்தில் நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் என்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த விளை தானியங்கள் எல்லாம் அள்ளி இதில் போட்டு கோபுரத்துக்கு மேலே வச்சுருவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐயா, எப்பயோ வெள்ளம் வரப்போகுது, எப்பயோ புயல் வரப்போகுது, ஊருக்குள்ளே பிரச்சனை பஞ்சம் வரப்போகுது, அதுக்காக கும்பத்தில் கொண்டு போய் வைக்கிறீங்களா? 12 வருஷம் வரையும் அதை வச்சுருப்பாங்க. 12 வருஷத்துக்கு பிறகு அந்த கோவிலில் திருப்பியும் அது பண்ணுவாங்க. 12 வருஷம் அந்த அந்த விதையானது புதுப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு காலக்கணக்கு. அந்த காலத்தில் மன்னர்கள் காலத்துலேருந்து கோவிலை கட்டி அது மாதிரி செஞ்சாங்க. நம்மளோட உடம்பில் அறிவு சார்ந்த விஷயத்த 12வது படிக்கிறேன், ஒரு படி முடிஞ்சிச்சா, 12வதுக்கு அடுத்தது என்ன, நான் மாஸ்டர் டிகிரி படிக்கிறேன். அது ஒரு 6 வருஷம் முடியாருமா மாஸ்டர் டிகிரி. அப்போ 12 6 18. இந்த 18 வருஷத்தில் நம்மளுடைய வாழ்க்கையோட ஒரு 18 ஒரு 5 23 வருஷமாச்சா. ஒரு மனிதனுடைய நிர்ணய வயசு 23க்குள்ளே மொத்த படிப்பும் படிச்சுட்டு பிஹெச்டி எல்லாம் முடிச்சுட்டு உட்காந்துருப்பான். அடுத்தது 24வது வயசில் கல்யாணம் பண்ணி வைப்பான். அப்படி தான் வாழ்க்கையோட தரத்துக்கு அடிப்படையாக நம்ம முன்னோர்கள் ஒரு வழி வகுத்திருக்காங்க. இந்த கும்பம் என்பது முடிவு பெற்றது. இந்த முடிவு பெற்ற இடத்த இந்த குரு பகவான் 2க்கும் 11 கூடையும் பார்க்குறாங்க. அங்கேருந்து படித்தவங்களுக்கு மரியாதை கிடைக்கும். நிறைய எனக்கு வேணும் வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு வேலைகள்லாம் கிடைக்கும். அந்த வேலைகளில் இவங்க போய் உட்காருவாங்களா? அதான் இங்கே பிரச்சனை. எனக்கு அதை பிடிக்கல, இதை பிடிக்கல, அவனை பார்த்தா வயசு அதிகமாச்சு, வேலை இப்போ தான் கொடுக்குறான், இதையும் விட்டால் மறுபடி கிடைக்காது. இது மாதிரி ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையை அந்த குரு பகவான் என்ற அறிவு, சட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு பேர் குரு பகவான். சட்டம் தெரிஞ்சவனே தப்பு செஞ்சா இருக்கிற இடத்த குரு கெடுக்கும்ல. சட்டம் தெரிஞ்சவனே நிறைய படித்தவன் தான் தப்பு பண்ணுவான், படிக்காதவன் தப்பே பண்ண மாட்டான், பயந்துகிட்டு இருப்பான். இவனுக்கு பயம் தெரியும், அவனுக்கு பயம் தெரியாது. அதுக்கு லா பாயிண்ட்டை மாற்றி வேறொன்று செஞ்சு இதெல்லாம் பண்ணுறதுக்கு அந்த ராகு துணை புரியும். இந்த கும்பராசிக்கு 2ல் இந்த ராகு என்ன பண்ணுறான்னா கும்பராசியை நோக்கி வரான். திருட எங்கே வரான்? உள்ளே போடுறான். அப்போ விதை நிலையும் இருக்குது, பக்கத்துலேயே பாம்பு படுத்திருக்கு. எங்கே இப்போ விதை நிலை நீ போய் கையில் எடுக்கிறது? உன்னோட அறிவு நல்லா தான் இருக்குது, உன் அறிவு கெட்டுப்போவதற்கான சூழ்நிலை உனக்கு உருவாகும் இந்த பிரபஞ்சத்தில், இந்த குரு பயிற்சியில். இது இந்த இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு, என் ஊருக்கு, உங்கள் ஊருக்கெல்லாம் சொல்ல முடியாது. மொத்தமாக வானமண்டலத்தில் இந்த ப்ராசஸ் பண்ணுறது கோல்டு நிறத்தில், மங்கலான ஒரு மஞ்சள் நிறத்தில் கதிர், சூரிய கதிர்லேருந்து நம்மளுடைய உணர்வுக்குள் வரும். காலையில் குளித்து முடிவிட்டு போய் சூரியனை கண்ணை மூடிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பொன்னிறத்தில் வரும் அந்த சூரியன். காலைல 5:45லேருந்து 6 மணிக்கு அந்த சூரிய உதயம் வரும்போது, பருவத்துக்கு ஏற்றது போல் வரும்போது அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா உன்னுடைய முகம் உடம்பு ஃபுல்லாகவே அது அந்த ரேஸ் ஏறி வரும். அதுதான் குண்டலினி யோகம்லாம் சொல்கிறாங்களே, அதில் பார்ப்பாங்க. அதை உணர்ந்தவங்களுக்கு தெரியும், அதை உணர தேடுறவங்களுக்கு புரியும் நான் சொல்கிற வார்த்தை. புரிஞ்சியாதவங்களுக்கு அது என்ன பண்ணுறது? அதனால் இந்த கும்பராசி நேயர்களுடைய விசித்திரமே என்னான்னு கேட்டால், இந்த பிரபஞ்சத்தில் எல்லாம் இருக்கிறத உணர்வதற்கு பக்குவப்படுத்த வேணும்னது தான் இன்றைக்கி உள்ள காலத்தின் கட்டாயம். இந்த குரு பகவானுடைய கட்டாயம் 2க்கும் 11க்கும் இருப்பதனால எல்லாமே இவங்க கையில் தான் இருக்குது, கும்பராசி நேயர்கள் கையில் தான் இருக்குது. இப்போ கும்பராசினருது நீ வாழும்போது நீங்கள் உயிரோடு இருக்கிறியான்னு பார்க்குறது, அதே நேரத்தில் உங்கள்கிட்ட பொண்ணு பொருள் அவனுக்கு இணையானது ஒருத்தன் தான்ப்பா, அவன் கோடீஸ்வரன்ப்பா, அவன் சொத்து தான்ப்பா இதுன்னு சொல்கிறான்னா அதுக்கு தான் கெண்டகால்னு சொல்கிறது. 11ஆம் இடம். 11ஆம் இடம் வந்து இவங்களுக்கு சிறப்பான இடம். அந்த சிறப்பான இடத்துக்கு இவங்க என்ன பண்ணணுன்னாக்கா, ரொம்ப இதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், இவங்க தகப்பனாரே இவருக்கு பொறாமக்காரங்களாக இருப்பாங்க. தகப்பனார் பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னா, நிறைய ஒழுங்குமுறைகளை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் மேலே தூக்கி வச்சாச்சே, நான் தான் மண்டையில் ஏற்றி வச்சுக்கிட்டேன். அன்பை ஏற்றி வச்சுருந்தா சரிப்பா, ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அகங்காரத்தை தூக்கி வச்சுட்டா அவருக்கு வேறு வேலை இல்லையா? அவர் எங்கள் அப்பான்னு சொல்கிறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குன்னு. இந்த தகப்பனை திட்டுறவன் அந்த கும்பராசிக்காரன், ஆனால் அவனை நம்ம உயர்த்தி வச்சுருப்போம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த தகப்பனையும் அந்த குழந்தையும் பார்க்குற அளவுக்கு அந்த குரு பகவானுடைய பார்வை அங்கே இருப்பதால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ரொம்ப கவனமாக நம்ம இந்த ராசி நேயர்களுக்கு வந்து என்ன பண்ணுன்னா,
நீயாயிரு. யாரையும் நம்பி வீணாகாத. தகுதி குறைவாக உள்ளவங்க, தகுதி உள்ளவங்க எக்காரணத்தை கொண்டு அகம்பாவத்தை கையாளாகாதீங்க. சாந்தமாக இருங்க. காலம் டக்குன்னு பதிலை கொடுக்கும். நல்ல திரிகோணத்தை உட்காந்துக்கிட்டு உன்னுடைய வரவு செலவை பார்த்துக்கிட்டு இருக்கு. சரியான இடத்துல இழுத்து விட்ருவோம். இவங்களை இழுத்து உள்ளன்னா இவங்க குழந்தைங்க இருக்குல்ல, தேவையில்லாத செலவுகளை பண்ணி இவங்களை அழவிட்டு வேடிக்கை பார்க்கும். ஆகையினால பொருளை இழக்க வைக்கும், அறிவை இழக்க வைக்கும். இல்லைன்னா ஒரு கல்யாணத்துக்கு 3 கல்யாணம் நடத்துகிற மாதிரி சம்பவத்தை உண்டு பண்ணணும். ஆகையினால் இந்த கும்பராசி நேயர்கள் இயற்கையோடு துணையோடு சந்தோஷமாக வாழ்வதற்கான இந்த குரு பயிற்சி பலனை அனுபவிக்க வேண்டும்னு கேட்டுட்டு மீண்டும் அவர்களை சந்திப்போம்.